சக்தின்னு சொல்லி தீய சக்தி கூட்டணியோட வந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாம். அது தப்பு இல்ல. ஆனா வந்து திமுகவும், அதிமுகவும் வந்து கூட்டணி வச்சா அது தப்பு. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தாவேகா கூட்டணி வைக்கும்போது, அதுல வந்து அறம், சட்டப்படி தான் இருக்குது. அறம்லாம் வந்து பார்க்கக்கூடாதுன்றீங்க. அதே வந்து திமுக, அதிமுக கூட்டணி வைக்கும்போது, அதுல அறம் பார்க்கணுன்றீங்க. இது என்னங்க நியாயம்னு சொல்லிட்டு கதறினுங்கிறான் அவன். ஐயா, தாவேக்காக்கு இப்ப கூட்டணி வந்திருக்கவங்க யாரும் நேர் எதிரி கிடையாது. ஆனா நீங்க வைக்க பார்த்தது ஜென்ம விரோதி. 2 பேரும் ஒண்ணு கத்தியாலாம் வெட்டிக்கிட்ட சம்பவம் நடந்திருக்குது தெரியுமா? அந்த மாதிரி விரோதிங்க ஒண்ணு சேர்றீங்க. புடவைய முந்தானைய வந்து கிழிச்சவனுங்க ப்ரோ அவனுங்க. எதிர்கட்சி தலைவியோட. அபியூசர்ஸ். அவங்க மகாமகம் போடப்ப என்னெல்லாம் சட்டமன்றத்துல கமெண்ட் நைட்டோட நைட்டா வந்து கலைஞரை தூக்குனாங்க. ஐயோ அம்மா, ஐயோ கொல்றாங்களே, அந்த சீன் இன்னும் மறக்கலப்பா. இந்த ஜென்ம விரோதிகளே ஒண்ணு சேர்ந்து தாவேக்காவை வீழ்த்தணும்னு நினைச்ச தருணம்லாம் இருக்குங்க. அதாவது இந்த இபிஎஸ் வந்து இந்த ஈஸ்வரை தான் சொல்ல மாட்டேங்கிறான். நான் இபிஎஸ் வந்து காலில் விழுந்து என்னை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிருங்க, நாங்க வந்து இப்படியே தாவேக்காவை தடுத்துடுறோம் ஆட்சி அமைக்கிறதுல இருந்து அப்படின்னு போய் என்னென்னமோ யுத்திலாம் எடுத்து பார்த்துருக்குறாங்க. ஒன்னும் பருப்பு வேவல. திமுகவே வந்து இபிஎஸோட பையன் மித்துன், அதுக்கப்புறம் உதயநிதி, சபரீசன், அதுக்கப்புறம் பாஷ்யம். அலெக்ஸே இருக்கியா? இல்லடா, பயோபிக் கேட்டப்ப ஒரு ஜெயிச்சு சிஎம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் வைக்கலாமான்னு சொல்லிட்டா நீ பசங்க பேசிட்டு தானே. எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக கூட்டணி நாங்க வச்சா அதை இன்ட்ரோல் பிளாக் வச்சா செம்மையா இருக்குடா. இல்லடா, இன்ட்ரோல் பிளாக்ல வந்து கரூர் சம்பத்து தான் ப்ரோ வைக்கணும். அங்க இல்லைங்க, அது பார்ட் இல்ல, மாசான இன்டர்வலா இருக்கணும். எமோஷனல் இன்டர்வல் ப்ரீ கிளைமாக்ஸ் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி. கிளைமாக்ஸ் என்ன ஒண்ணுங்க, எப்பயுமே வந்து இன்டர்வல் பிளாக் மட்டும் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு நடந்து போச்சு, இதுக்கப்புறம் இது எப்படி இது பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிதான் ஒரு இது இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன், திமுக அதிமுக இவனு 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சு எதிர்க்க போறாங்க. இன்னும் அந்த துப்பாக்கி படத்துல வந்து அந்த சின்ன சின்ன கட்டா வரும்ல, 12 கட்டு. ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி வந்து அண்ணன் ஜெயிச்சது, அண்ணன் ஆளுநரை சந்திச்சது, இவனுங்க வந்து பாண்டிச்சேரி போனது, இவங்க மீட்டிங் போட்டு ரஜினிகாந்த் போயிட்டு ஸ்டாலின் பார்த்தது எல்லாத்தையும் போட்டு இன்டர்வல் பிளாக் போனோம். இதெல்லாம் பண்ணா இதுவே ஒரு தனி படமா எடுக்கணும் ப்ரோ. ஆனா என்ன ஒண்ணு, இத முன்னாடியே எடுத்திருந்தேன். அலெக்ஸ், யாராச்சும் ஒரு நல்ல ஸ்டோரி ரைட்டர் இருந்தா எழுதி வைங்க போய், யாராச்சும் ஒரு டைரக்டர் கொடுத்து எடுக்க வைக்கலாம். ஒரு நிமிஷம் அலெக்ஸ், ட்ரீம் வாரியர்ஸ் கருப்பு 300 கோடி போட்டாங்க போல. போட்டாங்க, இது எப்பயோ போட்டாங்க. இல்ல இப்பதான் பார்த்தேன், இது அபிஷியலி வந்து போச்சு. சூப்பரா. சரி, சூர்யா 300 வாங்கிட்டாரு, அவரு வாங்குவாரா? வாங்குவாருங்க, நண்பரும் வாங்குவாரு. அதெல்லாம் வாங்குவாரு. நம்மலாம் இருக்கோம் ப்ரோ, வாங்குவாருங்க. நம்மலாம் எதுக்கு நம்ம வாங்க சூப்பர் ப்ரோ. இனிமே சினிமால தோழமை தாங்க, எதிரியெல்லாம் அரசு. அலெக்ஸ், அதிமுக ஸ்பேஸ்ல கேட்டா ஈஸ்வர் ஒரே ப்ரோ. அவரதான் ப்ரோ நான் சொன்னேன். இல்ல இது ஸ்பேஸ் டைட்டில் படிச்சேன். ஆளுங்கட்சி அட்ராசிட்டி, அதிர்ச்சியில் மக்கள், அரசியல் இதெல்லாம் சாதாரணம். எந்த மக்கள்? கருணாநிதி மக்களா இல்ல ராஜாதிமா மக்களா? இப்படிதான் கேட்பேன். முதல்ல இல்ல, மக்கள் வந்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கானே, ஏன் அதிர்ச்சி ப்ரோ. எந்த மக்கள்னு கேக்குற? கருணாநிதியோட மக்களா இல்ல எந்த மக்கள்னு கேக்குற? அதான் கேட்பேன். எனக்கு அப்படிதான் தெரியுது. அந்த ஊபி கும்பல் எல்லாம் இருக்குல்ல, அந்த கும்பல் தான் மக்களாமா அவங்களுக்கு. ஆனா அலெக்ஸ், நீ மனசாட்சி தட்ட சொல்லு, சின்ன வயசுல இருந்து நீ பாத்துட்டு வந்திருப்ப, ஓகேவா? கருணாநிதி, ஜெயலலிதா அந்த மாதிரி பாத்துட்டு திடீர்னு இல்லடா ஒரே நிமிஷம் கேக்குற விஷயம் மட்டும் இல்ல,
திடீர்னு இந்த மாதிரி ஜெயலலிதா எடுத்துட்டாங்கண்ணா, நீ யாரோ ஒரு ஆளு எடப்பாடியை கூட்டு வந்து சிஎம் ஆகும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு அது? எனக்கு இல்ல ப்ரோ, அப்போ சின்ன வயசுல நியூஸ்ல பார்த்தா ப்ரோ திடீர்னு இவர்தான் ப்ரோ சிஎம்ன்றாங்க. யாரா இந்த ஆளு எல்லாம் ப்ரோ மல்லிகை கடைக்கார மாதிரி இருக்கிறான், ஒண்ணும் புரியல சின்ன வயசுல. அவரு மல்லிகை இதுவரையும் நம்ம கடைக்கார மாதிரி பார்த்ததே இருப்பான் இல்லைன்ற bro. போது தான் இருந்தது எனக்குலாம். ஆமாங்க. ஆமா, நான் இல்ல சைட்ல கூட பார்த்ததில்ல. இல்ல நம்மளாம் பெரும்பாலும் சத்தியமா வந்து இந்த ஆளு யாருன்னு தெரியாது. பெரும்பாலும் வந்து ஜெயலலிதா அம்மா வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து குனிஞ்சிருவாங்களா, தலையை தூக்க மாட்டாங்களா ம். என்ன? குனிஞ்சு அந்த இருந்ததுனால அந்த முகம் மாதிரி அந்த தெரிஞ்சிருக்காது ப்ரோ. அந்த 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 மாதிரி பார்த்துருந்ததுனால யாரா இந்த ஆளு அப்படின்ற மாதிரி. இந்த ஆளு வந்து இத்தனை வாட்டி வந்து மினிஸ்டர் இருந்தாரு, பிடபிள்யூ அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு அப்படிலாம் பார்க்கும்போது இந்த ஆள் மூஞ்சி நம்ம பார்த்ததே இல்லையே. ஒரு வாட்டி கூட அந்த கார்த்திக் மாதிரி ப்ரோ, மென்ஷன் பண்ணதும் இல்லையே. கார்த்திக் ப்ரோ, மேல ஹெலிகாப்டர் போந்தா கீழே டயரை தொட்டு கும்பிடுறவங்களே வேற எப்படி ஐயோ பார்க்க முடியும் சொல்லுங்க? இல்ல ப்ரோ, விவேக்லாம் வந்து வச்சு செஞ்சிருப்பா போல அப்பெல்லாம் படத்துல எல்லாம். என்ன டேய் இத்தனைக்கும் வானத்தை பார்த்து அவரு வானத்துல ஏடிஎம்கே போறதுக்கான சப்போர்ட்டர் அவரு. அவரே வச்சு செஞ்சிருப்பாரு இல்ல. வானத்துல போறதுக்கு அதுக்கு எங்களையே முன்னாடியே நிறுத்தி மணிவண்ணன் பல வச்சிருக்காங்க. காமெடி வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி மணிவண்ணன் பல காமெடி வச்சிருக்காரு படத்துல பாலிடிக்ஸ் நம்மளுக்கே தெரியாம. கவுண்டர் இப்பதான் செந்தில்லாம் செஞ்சிருக்கானுங்க போ, டிஎம்கேவும் கலைஞர்லாம். இப்போ யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க என்ன திடீர் திடீர்னு என்னடா தெலுங்குல பேசுறேன்லாம் போட்டு கலாச்சிக்கிறானுங்க போ. ம். இல்ல எனக்கு நம்மளுக்குலாம் இந்த தெரியும். தெலுங்குன்னு ஞாபகம் வருது. நீங்க தெலுங்குன்னு சொன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த தெலுங்குக்கார நாய்க இந்த திமுக வேண்டாம் வேண்டாம் கட்சியே வேண்டாம் அதெல்லாம் தெலுங்கு வேணாம் ப்ரோ, ஐயா, தெலுங்கு ஐயா, அதெல்லாம் வேணாம் ப்ரோ, வேண்டாம் வேண்டாம் ஐயா, வேண்டாம். அதெல்லாம் வேணாம் ப்ரோ. இரு இரு மல்லி இரு இரு நார்மலா இரு ஒரு சொல்லுங்க. நிமிஷம் ஒரு இரு நிமிஷம் இரு இரு இல்ல இரு ஒரு இரு நிமிஷம் இருங்க இருங்க ஒரு இருங்க நிமிஷம் சிம்பிளா சொல்றேன். ஒரு நான் நிமிஷம் சொல்ல ஒரு வரதை நிமிஷம். கேளுங்க. நான் சொல்ல வரதை கேளுங்க. ம், இந்த ம். திமுகவோட கருணாநிதி குடும்பமே தெலுங்கு குடும்பம். அவனுங்க வந்து நம்ம அமைச்சர் கீர்த்தனாவை வந்து தெலுங்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இல்லைங்க. அதுதான் வந்து ஆஹா, அவனு விந்தையும் விந்தையா பேசின இருக்குது. தப்புதாங்க. புரியுதுங்களா? அவனு பேசின தப்புதான். அவனுக்கு பண்ணதை தெலுங்கு நம்ம பண்ண தேவை. இல்ல தெலுங்கு தமிழ்னு கிடையாது. ஓகேங்களா? எல்லாரும் மக்கள் தான் இங்க. ஆனா இல்ல அவனுங்க நான் எல்லா தெலுங்குக்காரங்களையும் இல்லங்க. சொல்லல ப்ரோ. ஆஹா, அதான் விக்னேஷ் ப்ரோ. அது ஓகே. இல்ல நான் எல்லா நீங்க நீங்க சொன்னீங்க இல்லைங்க. தெலுங்குக்கார நாய்ங்கன்னு சொன்னது கருணாநிதி குடும்ப நாய்ங்க தான். ஓகே வேற ஓகே யாரையும் ஓகே. சொல்லல நான். ம். இல்ல அது அவனுங்க வந்து யாரையும் நம்மள இல்ல அது சொல்றானுங்க. அது மென்ஷன் பண்ண வேணாம்னு வைங்களேன். அது அவனுங்க மட்டும் இல்ல. இல்லைங்க. பேசிக்காவே அவன வந்து ஜாதி வெறி புடிச்சவனுங்க. புரியுதுங்களா? நாயுடுஸ்க்கு பார்த்து சீட்டு குடுப்பானுங்க. எதுக்காக கரெக்ட் பிரேமலதாக்கு ப்ரோ. ஆனா பிரேமலதாக்கு ஆனா தூக்கி உங்க 10 சீட்ட உங்க குடுத்தானுங்க. புரியுது இல்ல. ஆ, பிரேமலதா ஆ, கொடுத்தாங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஏவாவேலும் அதே நாயுடு தான் ப்ரோ. சமூகத்தை சேர்ந்த ஆ, ஆமா அதே சமூகத்தை சேர்ந்த இன்னொரு நம்ம தாவேக்க அமைச்சரை கலாய்க்கிறீங்க. அதோட நிக்காம விஷ்ணு ரெட்டின்னு சொல்லி நம்ம தளபதி கூடயே வந்து அதுதாங்க. லாஸ்ட் ஒரு 10 இல்ல வருஷமா ப்ரோ, பணிபுரிற அது அவரையும் அதுதான் சொல்றீங்க. காலங்காலமா அவங்களோட இங்க ஐடியாலஜியே இங்க ப்ரோ. ஜாதி அரசியல், மத அரசியல் எல்லாமே இவனுக்கு பண்ணிட்டு தான் இருந்திருக்கானுங்க. ஓகேங்களா? திருப்பரங்குன்றம் இஷ்யூலயே பார்த்தீங்கன்னா, இவனு எந்த அளவுக்கு பூந்து இவனுங்க ஒரு மத அரசியல பண்ணிட்டு இருந்தானுங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாத இவன தோழமை கட்சியில வச்சுன்னு அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு குடுத்தது, அது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவன எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண வச்சானுங்கன்னு சொல்லிட்டு, இதே திமுக தான் ஆள் வச்சுலாம் இயக்குச்சு. புரியுதுங்களா? இவனுங்க எப்பயுமே இப்படிதான் கலவரத்த தூண்டுவானுங்க, இது பண்ணுவானுங்க. இவனுங்க ஒரு நீங்க திருப்பரங்குன்றம் சொன்னதுனால 2 விஷயம் ஹைலைட் பண்றேன். ஒண்ணு, இந்த திருப்பரங்குன்றத்துல நம்ம தளபதி மாஸ்டர் ஸ்ட்ரோக் நம்ம கட்சியோட முக்கியமான ஆளு நிர்மல்குமார நிக்க வச்சாரு. எல்லாரும் சொன்னாங்க, "என்னங்க அவர போய் திருப்பரங்குன்றத்துல நிக்க வச்சுட்டீங்க. வேற எங்கனா நிக்க வச்சிருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாருங்க. அவர போய் அங்க நிக்க வச்சீங்கன்னு" சொல்லி மனுஷன் ஜெயிச்சாரு. அதே மாரி இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேத்தி பக்ரீத்துக்கு அந்த இதுல போயிட்டு என்ன சொல்றது, திருப்பரங்குன்றம் மேல இருக்கிற அந்த சிக்கந்தர் மலையில போய் இது பண்ணியிருக்காங்க ப்ரோ. பக்ரீத்துக்கு. ம், ம். தெரியுமா? முஸ்லிம்ஸு. லாஸ்ட் 3 வருஷமா பண்ணல. இப்ப போய் பண்ணியிருக்காங்க. எல்லா முஸ்லிம்ஸும் சந்தோஷமா இருக்காங்க. அத எல்லாமே நெறைய பேர் பாராட்டியிருக்காங்க. எல்லாருமே நம்ம மக்கள் தாங்க 3 ப்ரோ. வருஷமா இவனுங்க பிஜேபிக்கு பயந்து, இவனுங்க வந்து முஸ்லிம்ஸ் வந்து சிக்கந்தர் மலைக்கு போகக்கூடாதுன்னு வந்து தடை போட்டாங்க. சிக்கந்தர் இவனுங்கள மலையில வந்து அதாங்க ஆடு இவனுங்க வெட்டக்கூடாதுன்னு. அரசியல் ஆதாயத்துக்காக 2 து சமூகத்தினர வந்து பார்த்தீங்கன்னா, இவன வந்து சண்ட மூட்டி, அது என்ன பாலிடிக்ஸாவே பண்றானுங்க. புரியுதுங்களா? அங்க ஒரு பிரச்சனை நடக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மக்களுக்கு வந்து நான் வந்து இது எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட கிரெடிட் எடுத்துக்கிறேன்னு கூட பார்ப்பானுங்க. ஆமா. மக்கள் இவங்களோட புரொபகண்டாவ யாருமே ஏத்துக்கல ப்ரோ. உதாரணம் வந்து திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல. இது நாங்குநேரி இல்ல நாங்குநேரி இல்ல எடுத்துக்கோங்க. ஹரி ஒரே ஆணவ நிமிஷங்க. படுகொலை எந்த கவினோட ஆணவ படுகொலைக்கு இல்லங்க. எவ்வளவு பேசுனாங்க. எந்த அங்க காலத்தையுமே யார் ஜெயிச்சது? இல்லங்க. எந்த காலத்தையுமே இவனுங்கள வந்து ஏத்துக்கல மக்கள். ஏத்துக்கிட்டா ஒரு வாட்டியாச்சும் இவனுங்க மெஜாரிட்டியா வந்திருப்பானுங்க. புரியுதுங்களா? நம்ம 2 வருஷ கட்சி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவனுங்க வந்து பிஜேபி டீம்னானுங்க. அவ்வளோ ஏன் அது கூட்டணி வைக்கிற இதுவே முடிஞ்சு போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து நாமினேஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். இதுக்கப்புறம் கூட்டணியே கிடையாதுன்றப்ப, அந்த டைம்ல கூட பார்த்தீங்கன்னா,
ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் பிஜேபிக்கு போயிடுவாருன்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம்லாம் பேசிட்டுருச்சு. ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் சரிவு ஏற்பட்டு அந்த 120ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 108 வந்து நமக்கு இதாச்சுன்னு வைங்களேன். மத்தபடி நமக்கு வந்து மெஜாரிட்டியே கிடைச்சிருக்க வேண்டியது. இவனுங்க வந்து இல்ல 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 இவனுங்க நான் சொல்லிடுறேன். மத்தபடி இவனுங்க நார்மலாவே பார்த்தீங்கன்னா, இவனுங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது? இவனுங்க வந்து ஒரு லீஸ்ட்ல தான் எடுப்பானுங்கன்னு வைங்களேன். இவனுங்க வந்து மைனாரிட்டில தான் ஜெயிப்பானுங்கன்னு வைங்களேன். இவனு பெரும்பான்மையில ஜெயிச்சதே கிடையாது. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, மத்த கட்சி துணை கட்சி, இந்த ஜாதி சங்கம் அந்த மாரி இதெல்லாம் எல்லாத்தையும் இவனுங்க ஜெயிச்சதே கிடையாது. இவனுங்களுக்கு என்னைக்குமே மக்கள் ஏத்துக்கலைங்க. நான் இப்பயும் சொல்றேன். இது ஏடிஎம்கே மேல உள்ள அதிருப்தியில அந்த இதுல தான் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வருவான்களே தவிர, இவனுங்க ஆசை ஜன இவனுங்க வரணும்னு சொல்லிட்டு ஜனங்க ஆசைப்பட்டுலாம் ஓட்டு போடல. வேற ஆப்ஷன் இல்ல ப்ரோ. அதுதான். இந்த வாட்டி எக்ஸ்போஸ் ஆனாலும் ஆப்ஷன் இல்ல. ஆகலனாலும் சொல்லுங்க. ஆப்ஷன் இல்ல. இன்னொன்னு வந்து யாரையும் நம்பல ஜனங்க. இந்த வாட்டியே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செல்வாக்குல ஜெயிப்போம்னு நான் நினைச்சுட்டு இருந்தேனே. என்ன தெரியுங்களா இவனோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுங்களா? 4 முனை போட்டியே. 4 முனை போட்டின்னா, சீமானும் ஒரு பக்கம். ஓகேங்களா? ஆ ரங்கராஜ் பாண்டே மாரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, 8% ஓட்ட தக்க வச்சுக்குவாருன்னு சொல்லிட்டு, அவங்கள வச்சு பேச விட்டானுங்க, இது பண்ணி விட்டானுங்க. அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்படியே தனித்தனியா ஸ்ப்ளிட் ஆகும். அத வச்சு நம்ம வந்து திமுக வந்து ஜெயிச்சிடலான்ற மாரி வந்து ஒரு பிளான் ஒண்ணு போட்டானுங்க. 2வது விஷயம் அவனுங்க கணிச்சது எப்படி கணிச்சானுங்கன்னா, நம்ம வந்து பிஜேபி வந்துரும் பிஜேபி வந்துரும். பிஜேபியோட பி டீம் தான் தாவேக்கான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓட்டுலாம் எதுவும் பிரியாது. இந்த சிறுபான்மையினர் ஓட்டோ, இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் அதாவது திமுக தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன இது பண்ணிட்டு, அ எப்படி பார்த்தாலும் ஏடிஎம்கேவோட ஓட்ட தான் அவரு பிரிப்பாரு. ஸோ அவங்கலாம் தனித்தனியா நிப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயும் என்ன சொல்றது? ஒரு மைனாரிட்டி வந்தா கூட நம்ம அத வச்சு ஜெயிச்சிடலான்ற மாரி இவன பிளான் பண்ணானுங்க. புரியுதுங்களா? ஆமா. எப்படியும் இவனுக்கு வந்து என்ன சொல்றது? மெஜாரிட்டில இவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த காலத்துலயும் இவனுங்கலாம் ஒரு கட்சியே கிடையாதுங்க. இவன ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட்டு. ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், டிவி சேனல் வச்சிருப்பானுங்க. ஃபேக் ப்ரோபகண்டா பண்ணுவானுங்க. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எதிர்க்கட்சியா உட்காந்துக்கணும். திமுக வந்து அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி ஆளுதா, இவன வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்கள செட் இல்ல பண்ணி ஒரு எனக்கு அது எக்கோசிஸ்டம். ம். எனக்கு இப்போ ம். இப்போ டிவிலலாம் உட்காந்து அந்த டிபேட் ஷோலாம் பேசுறாங்கல்ல, பத்திரிக்கையாளர்ன்ற பேர்ல. ஆமா. அவனுங்கலாம் வந்து இப்பவும் சொல்லிட்டுறானுங்க. டிஎம்கே வந்து எதிர்க்கட்சியா உட்காந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படின்னு. ஏன்டா அதுக்கு முன்னாடி நீங்க பொய்யா பரப்புனீங்க. அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. மக்கள் நம்புனாங்க. இப்போ நம்ப ஆளுங்க வந்து ஒண்ணுத்துக்கும் அப்பப்போவே வந்து ரிப்ளை பண்றானுங்க. இருக்கிற உண்மைய தூக்கி போடுறானுங்க. இப்போ நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? இப்போ 29 எலக்ஷன் வரும். என்ன இல்ல வந்து இப்போ இடைத்தேர்தல் வரும். இதுலலாம் நீங்க போயிட்டு நாங்க தான் சமூக நீதின்னு எப்படி சொல்லி நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு நாங்க பார்க்கறதுக்கு நான் ஆவலா இருக்கிறேன். ரொம்ப ஆவலா இருக்கிறேன். சமூக நீதி வாய்ப்பே இல்ல ப்ரோ. இல்ல நான் உங்களுக்கு இல்ல, அதான் இல்ல. அது உதாரணம் சொல்றேன் பாருங்க. சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல திரு ப்ரோ. அவனுங்கிட்ட இப்ப என்ன சமூக நீதி இருக்கு? எந்த கட்சி இருக்கு அவன்கிட்ட? இல்ல மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். மக்கள் வந்து இவங்க எங்கெல்லாம் நம்மள குற்றச்சாட்டு சொன்னாங்களோ, திருப்பரங்குன்றத்துல பேசலன்னு சொன்னதா இருக்கட்டும், இந்த திருநெல்வேலியில கோடீஸ்வரன்லாம் கவினோட பேசுறான்ல. இல்ல. கோடீஸ்வரன்லாம் பேசுறான்ல இல்ல பத்திரிக்கையில. அவன் பேசுறான். அவன் திமுகவ இல்ல என்ன டவுட்டா இருக்கு? அவன் ரஜினிக்கு சொம்பு அடிச்சிருக்காங்க. அவன விட்டுருங்க. ஆமா. இல்ல அவன் நான் பக்கா என்ன சொல்ல வரேன்னா ஏடிஎம்கே ப்ரோ அவன். அவன் ஆமா ப்ரோ. ஏடிஎம்கே. நீங்க நான் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவன் ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாம் இல்ல. கிடையாது அவன். அவன் ஆரம்பத்துல ஏடிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கும் தான் பேசுவான், பேசிட்டு இருந்தான். டிஎம்கேக்கும் ம். பேசுவான். அவன் வந்து எல்லா சைடும் வாய் போடுவான். அவன விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு எதெல்லாம் வந்து அவங்க ஆப்போசிட்ன்னு சொன்னாங்களோ, பல விவாதத்துல பல நாள் ஒவ்வொரு விவாதத்திலயும் அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா, கரூருக்கு அடுத்தது அதிகமா பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா, கவினோட ஆணவ படுகொலைக்கு ஏன் பேசல? திருப்பரங்குன்றம் ஏன் பேசலன்னு சொன்னானுங்க. அந்த திருப்பரங்குன்றத்திலும் நம்ம ஜெயிச்சோம். அதே மாரி கவினோட ஆணவ படுகொலை நடந்த அவங்க திருநெல்வேலியிலும் ஜெயிச்சோம். பெரியம்மாவுக்கு சீட்டு குத்துருக்கோம். நாங்குநேரி ஆமா. நாங்குநேரியில வந்து அவங்களும் ஜெயிச்சாங்க. நாங்குநேரியில வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அந்த அந்த கொலை நடந்தது. அந்த எலக்ஷனுக்கு 1 மாசம் முன்னாடி. அங்கேயும் நம்ம ஜெயிச்சோம். எங்கெல்லாம் இவனுங்க சமூக நீதி காக்குறேன்னு சொன்னாலும் அங்கெல்லாம் ஜெயிச்சோம். அதே மாரி அந்த நாங்குநேரியில பாத்தீங்கன்னா, ஓட்டு போடவே வரல. ஒரு ஒரு பூத்தையே வந்து பாத்தீங்கன்னா வந்து புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாரி வேங்கை வயல்லயும் அந்த வேங்கை வயல் அந்த அந்த தாழ்த்தப்பட்ட அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஓட்டு போடவே வரல. ஒரே ஒரு ஓட்டு. அந்த பூத்ல ஒரே ஒரு ஓட்டு ப்ரோ. ஒரு பொண்ணு யாருமே போட்டது. வரல ஓட்டு ஒரு பொண்ணு போடுறதுக்கு. போட்டது. அந்த பொண்ணுகிட்டயும் போய் ஒரே சண்டை ஒரு போட்டாங்க. ஓட்டு தான் விழுந்துச்சு. ஆமா. அந்த அளவுக்கு வந்து இவனுங்க எங்கெல்லாம் நம்மள வந்து இவனுங்க தப்பா பேசினாங்களோ, மக்கள் வந்து இவனுங்க பேசினத ஒரு பொருட்டாவே எடுக்கலன்றதுக்கு இந்த 3 தொகுதி உதாரணம். இப்ப ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கு போலயே ப்ரோ. ஷபீர் மதுரையிலயா? ஆமா. ஷபீர் ஏதோ போட்டிருக்காரு. ஆலங்குடி தானேங்க. ஆலங்குடியில. ம். ம். அது இது ஆனா பண்ணிட்டு இருக்காங்க. புடிச்சிட்டாங்களாமே. 4 பேர் ம். புடிச்சிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க.
இன்சிடென்ட்ட உடனே ஸ்டாப் பண்ண முடியாது ப்ரோ. இது வந்து இல்ல பாத்தீங்கன்னா, அது வந்து தனி மனித ஒழுக்கம் தொடர்ந்து ப்ரோ. நடந்து வந்துட்டு இருக்குது. இல்ல ப்ரோ, அது ஆமா. தனி இல்ல மனித ஒழுக்கம். அதுக்கு வந்து தண்டனைகள், நம்ம எடுக்கிற நடவடிக்கைகள் இப்ப நடவடிக்கை ஆதவர்ஜுனா தான் வந்து ஒரு மெயின். இதுல சொல்லியிருப்பாரு. நடவடிக்கை தான் ஆமா. இப்ப மெயின். ஆதவர்ஜுனா வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு பிரஸ் மீட்ல, ஸ்போர்ட்ஸ்ல நாங்க வந்து இளைஞர்களுக்கு வந்து அதிகமா நாங்க வந்து ஆர்வம் செலுத்துறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் அவங்கள வந்து ஒரு ஆக்டிவா வச்சிருக்கணும். அதே மாரி இப்போ 2 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். கன்னியாகுமரியோட அந்த எஸ்பி, அந்த மாவட்டத்தோட எஸ்பி, அவர் வந்து அந்த யாரெல்லாம் வந்து படிக்காம நடுவுல இடைநிற்றல் யாரெல்லாம் பண்ணாங்களோ, அவங்களெல்லாம் திரும்பி கூப்ட்டு 10த் பிளஸ் 2 யாரெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்களோ, அவங்கள கூப்ட்டு அவங்க ஸ்பான்சர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கன்னியாகுமரியோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி, அவங்கள வந்து படிக்க வச்சு, அவங்கள கன்டின்யூ பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு விழாவே எடுத்தாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இளைஞர்கள் வந்து இந்த மாரி போதைக்கு அடிமையாகுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு படிப்ப நிறுத்திட்டு வேலை வெட்டி இல்லாம இருக்கிறவங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கவங்க. இந்த மாரி ஆளுங்க. ஏன்னா, இப்ப லாஸ்ட்டா நடந்த சம்பவங்கள் ஒரு ஒரு 6 மாசத்துல நடந்த சம்பவங்கள்ல அதிகமா வந்து நடந்தது, இன்வால்வ் ஆனது யாரு இந்த போதையில பார்த்தீங்கன்னா, முக்காவாசி இளைஞர்களு. அவங்கலாம் வேலை வாய்ப்பு வேலைக்கு போகாம, பாதியிலே படிப்ப நிறுத்திட்டு சும்மா சுத்திட்டு இருக்கவங்க. அவங்கள வந்து நீங்க திரும்பவும் நீங்க நல்லா படிப்புக்கோ, நோட் பண்ணி விளையாட்டுக்கோ கொண்டு பார்த்துருக்கீங்களா? போணும். நீங்க நல்லா ஆமா. நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இ நம்ப கொரோனாக்கு முன்னாடியும் சரி, இந்த இதுக்கு முன்னாடி அந்த எடப்பாடிக்கு முன்னாடி அம்மா ஆட்சியிலயும் சரி, இவ்ளோ ட்ரக்லாம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. இல்ல ஓகேங்களா? நான் அ சீரியஸா சொல்றேன். இல்ல இப்போ எடப்பாடிக்கு நம்ம எடப்பாடி லாஸ்ட் மேல 5 1000 இயர்ஸ்ல விமர்சனம். தான் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல தான் இவ்வளவும் நடந்திருக்கு. 5 இயர்ஸ் கூட இல்ல ப்ரோ. 2023 கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொன்னு என்னது மதுராந்தகமா? அந்த இது 2 மரக்காணம் இடத்துல மரக்காணம் மரக்காணம் மரக்காணம். மரக்காணம். அந்த 2 கள்ளச்சாராய மரணத்துக்கு அப்புறம் தான் போதைப் பொருள் அதிகமாச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் திமுக தான். அந்த ஜாஃபர் சாதிக்ன்னு ஒருத்தன் இருந்தான் பாருங்க அந்த கட்சியில. ஆமா, ஆமா. அயலக அணி, அயலக அயலக மேம்பாட்டு அணி. செயலாளர்ன்னு. ம். அயலக அணியில. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் அமீர் உள்ள கொண்டு நம்ம வந்துட்டான். அமீர் அண்ணனோட ஃப்ரெண்ட் அவரு. ஆமா. அமீர் வந்து ஒரு ஒரு அல்லக்கை. அவன விடுங்க. இவன் வந்து திமுகவோட அயலக அணி செயலாளர் அவன். ப்ரோ அவர் எல்லாத்துக்கும் ஃபாரின் நொட்டிட்டு வந்து பதில் ஃபாரின்லருந்து சொல்லுவாரு ப்ரோ. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவன் எல்லாத்தையும் அவன் உள்ள இறக்கிட்டான். அவன் எல்லா ட்ரக்ஸையும். மெத்தபெட்டமைன்லருந்து எல்லாத்தையும் இறக்கி அவனுங்க நல்லா காசு பார்த்துட்டானுங்க. அதுல மாட்டுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளைஞர்கள். ஆமா. அது உலகத்திலேயே போதை இ மருந்து மாஃபியாக்கு அயலகணி இல்ல செயலாளர் குடுத்த இப்போ கட்சி யாருன்னா நம்ம கரகாட கோஷ்டி தான். திமுக காரங்க. இல்ல நீங்க இன்னொன்னும் வந்து நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. நம்ம ஆளுங்கள்லாம் வந்து தற்குறி அப்படி இப்படின்றானுங்கல்ல. அரசியல் பார்க்கல, தெரியாது அப்படின்றானுங்கல்ல. இவனுங்க தான் வந்து அந்த அரசியலையே ஒதுக்குனது. அப்பலாம் வந்து இந்த காலேஜ்லாம் வந்து காலேஜ் எலெக்ஷன்லாம் நடக்கும்ல. பார்த்துருக்கீங்களா? ஆமா. ஆமா ப்ரோ. சேர்மன் எஸ்எஃப்ஐ எல்லாம் நடக்கும். காலேஜ் சேர்மன் எஸ்எஃப்ஐ, டைஃபி இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் அதுன்னு கேன்சல் இல்ல பண்ணதே ப்ரோ. கருணாநிதி தான். தனியா இல்ல இல்ல கட்சிங்களே இருக்கும் ப்ரோ. இல்ல இல்ல உள்ளார கட்சிங்களே வந்து இருக்கும். இல்லைங்க யூனியன் வந்து அது தனியா இருந்துச்சுன்னு வைக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா டீமா யூனியன் சொல்ல நானு. காலேஜுக்குள்ள எலெக்ஷன் நடக்கும்ல. அப்போலாம் ம். வந்து நாங்க ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரசிடென்சி காலேஜ்லாம் வந்து சண்டை போட்டுப்பாங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல. இங்க அத எலெக்ஷன் வச்சு சேர்மன் தானே? காலேஜ் சேர்மன். ஆமா. அது ம். அதுக்கு அத வந்து ஒரு பிரச்சனையா கிரியேட் பண்ணி, அத வந்து அந்த எலெக்ஷனே நடத்தக்கூடாதுன்னு கொண்டு வந்ததே டிஎம்கே தான். ஹரிஹரன் ப்ரோ ஆரம்பத்துல ஒழுங்கா தான் இருந்தது. ஆனா எப்ப இந்த கருணாநிதி கும்பலம் உள்ள என்ட்ராச்சோ அத்தோட முடிஞ்சு போச்சு. அதுதான் நடந்தது. இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க சொல்றது எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏன்னா, அந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இளைஞர்கள், மாணவர்கள். அந்த மாணவர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து பெரிய லெவல்ல வந்து அவங்களோட பங்கீட்டு இருந்து, அவங்க திமுக ஆட்சி வந்தோனே அண்ணா வந்து கூப்பிட்டு சொன்னாரு. மாணவர்கள் சங்கத்த கூப்பிட்டு என்ன சொன்னாரு அண்ணா அப்டின்னா, "எப்பா நீங்க போதும் போராட்டம் பண்ணது. நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம். இனிமேல் நாங்க பார்த்துக்கிறோம் இந்த பிரச்சனைய. படிக்கிற வேலைய நீங்கலாம் பாருங்க. போய் படிங்கன்னு" சொன்னாரு. அத வந்து கருணாநிதி வந்தப்புறம் என்ன பண்ணாருன்னா, இவனுங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு, சங்கத்தெல்லாம் கலைக்க சொன்னாங்க. சங்கமே இருக்கக்கூடாது. காலேஜ்ல வந்து சங்கம் இருக்கக்கூடாது. காலேஜ்ல தேர்தல் இருக்கக்கூடாதுன்னு பண்ணதே திமுக தான். ஏன்னா அவனுக்கு திமுக தான். தெரியும் ஆமா, இளைஞர்கள் ஆமா. அரசியல் வயப்பட்டா, கேள்வி நம்மளுக்கே அது கேட்பாங்க. ஆப்பா மரம். கேள்வி எப்படி கருணாநிதி வந்து புரிஞ்சுகிட்டது என்னன்னா, இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து 15, 16 வருஷம் ஆண்ட காங்கிரஸ தூக்கி போட்ட மாரி, நாளைக்கு நம்மளையும் தூக்கி போட்டுருவாங்கன்ற பயத்துல, இவனுங்க அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அத முடக்கினதே கருணாநிதி தான். காலேஜ் அப்பட்டமா நான் எலெக்ஷன்லாம் சொல்லுவேன் அத. நடத்தக்கூடாதுன்னு சொன்னதே அப்ப இவங்க தான். பண்ண பாவம் 60 வருஷம் கழிச்சு ஆமா. இப்ப ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது இவங்களுக்கு.
அது 60 இளைஞர்களால வருஷம்லாம் இல்ல ப்ரோ. 60 வருஷம்லாம் இல்ல ப்ரோ. இப்பதான் ப்ரோ. மிஞ்சி இல்ல போனா இல்ல என்ன ஒரு 20 கேன்சல் வருஷம் பண்ணி பல இருக்கும். வருஷம் ஆச்சு ப்ரோ. 67 2026 49 ம். வருஷம் 59 வருஷம். அதான் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது அந்த பாவம் அவங்க பண்ண பாவத்துக்கு. இல்ல இடையிலயும் அதே இடையிலயும் இளைஞர்களால. அவனை கூப்பில தான் இருந்தாருங்க. இடையில எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவங்களால ஆட்சி கட்டல் போக முடியல. ஜெயலலிதா இல்ல இருந்தப்போ இல்ல ஒரு ஆட்சிக்கு ஒரு வாட்டி ஏமாத்திட்டு வருவானுங்க. இல்ல இந்த காலேஜ்ல எலெக்ஷனு அவங்க வைக்கிறது எதுக்கு வச்சிருந்தாங்கன்னா, வருஷம் வருஷம் வைக்கும்போது இவங்க இந்த பசங்க அரசியல் கத்துக்கிட்டு எங்க நம்மள வந்து ஓட்டு போடும்போது நமக்கு பிரச்சாரம் பண்ணி நம்மள எங்கன்னா மாட்டி விட்டுருவானுங்கன்னு பயந்து தான் அவங்க அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி நடுவில் கூட இந்த டைஃபை இருக்காங்கல்ல, இந்த ட்ரெயின்ல வந்து இது பண்ணுவாங்க, பிரச்சாரம் பேசுவாங்கல்ல, ஒரு வாட்டி ட்ரெயின்லையும் பஸ்லையும் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பேசுவாங்க. அது கூட ஸ்டார்டிங் இருந்தது. அதை கட் பண்ணி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினது இந்த டிஎம்கே ஆட்சி தான். டைஃபைன் இருக்கு, DYFI பாத்திருக்கீங்களா? பாக்கல தெரியும் ப்ரோ. பாத்துருக்கேன் தெரியும் பாத்துருக்கேன். ப்ரோ. ஸ்டேக்கோட போட்டோ கூட டைஃபைன்னு போடுவோம். ஒரு அந்த அந்த அது எங்க இருக்கு இப்போ? அதை காணவே காணும், பாத்திருக்கீங்களா? அதுல பேசுறவங்க எல்லாருமே நம்மள மாதிரி, சாரி என்னன்னு சொல்றேன், சாரி தப்பா சொல்லிட்டேன், ஒரு 18 வயசு 19 வயசு ஆள் பசங்க இன்னைக்கு நடக்கிற இந்த நாள் இந்த வாரம் நடத்த ஒரு பிரச்சனையே சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த குற்றம் நடந்திருக்கு, இதுக்கு காரணம் இந்த இந்த அரசாங்கம் தான், இதுக்காக வந்து இதுல இருந்த மாணவர்கள் பாராட்டி வந்து இவங்க பேர் இதை பிரச்சனை பண்ணியிருக்காங்க, இந்த பிரச்சனைக்கு நாங்க வழக்கு போடணும், அதுக்கு எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க, எங்களுக்கு இந்த கேஸை நடத்துறதுக்கு இந்த உதவி பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக நாங்க கேட்குறோம் அப்படின்ட்டு அந்த பிரச்சனையை சொல்லி இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தோன்னா இது இங்க இப்ப ரயில்வே ஸ்டேஷன்னா அதை சொல்லுவாங்க, நீங்க பஸ் ஸ்டாண்டு போனாலும் அதே இதை வேற ஒரு குரூப்பு சொல்லும். ஸோ இந்த மாதிரி வாங்கி அந்த காலேஜ்ல இருந்து வாங்கி டைஃபைக்கு காசு கட்டுவாங்க. அந்த இதெல்லாம் நடந்திருக்கு. எல்லாம் பண்ணி வந்தவங்க தான். ஆனா இது எல்லாத்தையுமே அமுக்குனது டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் தான். டிஎம்கே மட்டும் இல்ல, 2 பேரும் சேர்ந்து தான். இல்ல நீங்க சொல்ற டிஒய்எஃப்ஐ வந்து யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இன்னமும் இருக்கு. இப்ப கம்யூனிஸ்ட்ல வந்து அது வந்து தஞ்சம் அடைஞ்சிடுச்சு. அது வேற விஷயம். இப்ப வந்து டிஎம்கேவோட கூட்டணி கட்சியில போயிடுச்சதுனால அவனுக்கு அதை வந்து இல்ல பெருசா நான் அவனுங்க அதை அதை கொண்டு சொல்லல, வரல. அந்த பாயிண்ட் சொல்லல. நான் இதுக்கு முன்னாடி அவங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வர. அந்த மாதிரி இப்ப நம்ம கண் எதிர்க்க பார்க்க முடியலன்ற அந்த மாதிரி போராட்டம் அந்த இப்ப பக்கத்துல இருக்கிறது 2 இடம் தான். ஒன்னு யூத் பாலிடிக்ஸ் ஜிப்மர், இன்னொன்னு JNU ப்ரோ. அவ்வளவுதான். அந்த 2 இடத்துல மட்டும் தான் இருக்குது. ஹலோ கேக்குது கேக்குது bro. கேக்குது இல்ல கேக்குது இப்போ இருக்கிறது 2 இடத்துல தான். ஜிப்மர்லயும் JNUல மட்டும்தான் இப்ப அந்த DYFையும் SFையும் இருக்குது. மத்த எல்லா இடத்துலயும் மொத்தமா முடிச்சு விட்டாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க பேசிட்டு இருந்தீங்களே மாணவர் பாலிடிக்ஸ்னு, ஸோ அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் அமுக்குறது எதுன்னு இல்லை, இந்த டிஐபிஆர் இதை வந்து 59 வருஷமா 461 வேலை வாய்ப்பை அடக்கி வச்சு இவனுங்களா வச்சு இது லஞ்சம் ஊழல் பண்ணானுங்க. இதை யார்கிட்ட போய் சொல்றது? இவனுங்க இப்பெல்லாம் பேசுறானுங்க மீடியால வந்து, அண்ணாமலை வர போறாரா, இல்ல வந்து ஏடிஎம்கே ஏன் இப்படி போயிடுச்சு, டிஎம்கேல இருந்து சொல்றாங்க, இந்த கதையை பேசுறானுங்களே. ஏன்டா உங்க அரசாங்கம் தமிழக பத்திரிகை ஊழல் கலாச்சாரம் இதுல வந்து அந்த ஊடக டிபார்ட்மெண்ட்டே முடக்கி வச்சிருந்தாங்க 59 வருஷம். இப்ப பேசுங்களேன் வாயை திறந்து. எல்லா மீடியாவும் அது என்ன மயிரை ஃபேக் புடிங்கி நியூஸ்ன்றாங்க இருக்கானுங்க. ப்ரோ. இல்ல அந்த அது அதை வந்து இந்த ஃபேக் நியூஸ்ன்றானுங்க திமுக கொத்தமல்லி. இந்த சுகுணா திவாகர்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, ஒரு அவன் சொட்டத்தலைய. பெரியாரிஸ்ட்னு அவன் வந்து சொல்லுவான் ப்ரோ. இன்னைக்கு ஆமா இல்ல இன்னைக்கு இல்ல நெற்றிக்கண் மாலை முரசு நெற்றிக்கண்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், இந்த தாவேக்கா வந்து அவதூறா பரப்பி நிக்கிறாங்க, ஃபுல்லா ஃபேக் நியூஸ். அவங்க என்ன சொல்றாங்க, டிஐபிஆர்ல வந்து வேலை வாய்ப்பு 450 பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி 59 வருஷம் கழிச்சு பண்ணாங்கன்னு ஒரு அப்பட்டமான பொய் சொல்றாங்க. போன ஆட்சியில கூட திமுக கொடுத்துருக்கு அப்படின்றான். அவன் சொல்றது அதுதான் வந்து பாதி பாதி உண்மை. அது என்னன்னா, திமுகவும் கொடுத்திருக்கு, அதிமுகவும் கொடுத்திருக்கு. யாருக்கு கொடுத்தாங்க? சொந்தக்காரன் அவங்க கட்சிக்காரங்க, சொந்தக்காரன். அவங்க நிர்வாகிகளுக்கு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஐபிஆர் வந்து எங்க கட்சிக்கு வேணாம், பொதுமக்களுக்கு விடுங்கன்னு சொல்லி நம்ம வெளியே விட்டுருக்கோம். நம்ம தளபதி வந்து அவர் நினைச்சிருந்தா நம்ம இந்த போஸ்டிங் எல்லாம் நம்ம தாவைக்கால எவ்வளவு பேர் உழைச்சிருக்கிறாங்க, அவங்கள வந்து டைரக்டா இல்ல உட்கார வச்சிருக்கலாம். அது அவர் பண்ணல. அவர் என்ன சொன்னாரு, இதை வந்து வெளியே விடுங்க, கவர்மெண்ட் ஜாப் இது, இத பொதுமக்கள் வந்து அப்ளை பண்ணி ப்ராப்பரா உள்ள வரட்டும்னு சொல்லி அது வெளியே விடுறாங்க. அந்த நாய் வந்து அதை மறைச்சிட்டு இது வருஷா வருஷம் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்பட்டமா ஒரு நியூஸ் சேனல்ல வந்து அப்படியே பொய்ய பரப்பிட்டு தூவிட்டு போயிட்டே அதுதான் இருக்கானுங்க ப்ரோ. இந்த கொத்தடிமை இல்ல நாய்ங்க. இன்னொரு பாயிண்ட், இல்ல இப்போ 67 கல்குவாரி மூடி இருக்காங்க. மதுரையில ஒரு 12 15 கல்குவாரி மூடி இருக்காங்க. இங்க எனக்கு என்ன சொல்றேன்,
இந்த நியூஸ் இப்ப இப்போ இருக்கிற எல்லா சேனலுமே ஒரே மேட்டர் தான். ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே பிரச்சனை, இல்ல தாவேகா ஏடிஎம்கே இந்த பிரச்சனை, இல்ல பிஜேபி ஏன் இப்படி பண்ணுச்சு, தளபதி ஏன் அங்க போய் வந்து இதை சொல்லல. அதாவது இதுக்குள்ளேயே சுத்துறானுங்களே தவிர, ஏன்டா உங்களோட தமிழ்நாட்டை சுரண்டி தின்னுருக்கானுங்க இத்தனை வருஷமா, அவனுங்க வந்து இவ்வளவு வேலை பண்ணிருக்கானுங்க. உன்னோட பேரன் பேத்தி உன்னோட 5-6 வருஷம் ஜென்ரேஷனை நாசம் பண்ணியிருக்கானு. அவங்களுக்கான சாப்பாடு, அவங்களுக்கான பொருள், அவங்களுக்கான உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி தின்னுருக்கானுங்க. இத பத்தி பேசுங்கடான்னா கண்டதை பேசுறானுங்களே இவனுங்க. இல்ல எந்த இல்ல எடப்பாடி இல்ல கட்சியில இருந்து 4 இன்னொன்னு பேர் போயிட்டாங்க, இது போயிட்டாங்க, அங்க இருந்து இங்க இல்ல வந்துட்டாங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன். இல்ல இல்ல இந்த இவ்வளவு இங்க ஒருத்தன் கடைசி இல்ல 5 வருஷத்துல இத கண்டுபிடிக்கல, இதுல யார் யார் ஊழல் பண்ணாங்கன்னு ஏதாவது ஒரு டிபேட் ஷோ எதுவுமே கிடையாது. இல்ல இப்போ இந்த நாம் தமிழரு இந்த கல்குவாரிக்காக போராடிட்டு இருந்தானுங்க இத்தனை வருஷமா, 10 பொய் வருஷமா. பொய் பொய் ப்ரோ, போராடுங்க அது கமிஷன் ப்ரோ. இல்ல அது அதெல்லாம் ஓகே கமிஷனுக்கு ப்ரோ. ப்ரோ. நீ வேற. வெளியில அவனுக்கு வெளியில பூசுனதை நான் சொல்றேன். போராட்டம் பண்ணோம் நாங்க கல்குவாரி முன்னு இத்தனை வருஷமா அவனுங்க எல்லா மேடையிலயும் பேசியிருந்தாங்களே. இன்னைக்கு 67 கல்குவாரி முன்னதுக்கு இடுமாவன கார்த்தி ட்வீட் போடுறான், சிறப்பு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை போட்டுட்டு, யாரெல்லாம் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணீங்க, யார் மேலாம் கேஸ் போட்டிருக்கீங்க, எந்த அதிகாரம் நடவடிக்கை புட்டிங்க, அவருக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா. டேய் நாங்க முத புடிங்க முத அவனதான் முடிச்சு முத உள்ள போனோம். அதுதான் அவனுக்கு கமிஷன் போயிடுச்சு இல்ல. அவனுக்கு இத்தனை நாளா வந்து கல்குவாரியில போய் போராட்டம் பண்ணுவானுங்க. உடனே அந்த மாவட்ட செயலாளர் அவன் என்ன பண்ணுவான், கூப்பிட்டு வந்து டேய் கம்முன்னு போயிருக்கடானுவான். அப்ப எங்களுக்கு காசை கொடுறானோ, அவன் காசை வாங்கி இது பண்ணியிருந்தானுங்க இத்தனை வருஷமா. இப்ப வந்து போயிடுச்சு அந்த காசு. நீங்க அது பேசுறீங்களே, மனோ தங்கராஜ் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? பாத்தீங்களா? அவரு சட்டசபையில பேசின ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கன்னியாகுமரியில கனரக வாகனம் போறதுக்கு ரோடு போட்டு கொடுங்கன்னு பேசினாரு. நாங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கல் ஏத்தின்னு போறதுக்கு எங்களுக்கு இது இல்ல, வழி இல்ல, ரோடுங்க சரியில்லை அப்படின்னு சட்டசபையில பேசின வீடியோ இருக்கு. இந்த அட்வொகேட் நெல்சனா, இந்த ஒரு பையன் இப்ப கூட அந்த நாம் தமிழர் கட்சியால அவங்க அந்த பையன் வந்து அந்த வீடியோ டேக் பண்ணியே ஒரு வீடியோவா போட்டிருந்தான், கிரியேட் பண்ணி, இது மாதிரி மனோ தங்கராஜ் பேசினாரு அப்படின்ட்டு. இன்னொரு பேர் இருக்குது, மலைமுழுங்கி தங்கராஜ் அவன் பேரு. ஏன்னா திருநெல்வேலியில மலையே இல்லாம காலி பண்ணுவான் அவன் தான் ப்ரோ. கன்னியாகுமரியில பாதி கல்குவாரி காணுமா. அனிதா, ஆமா இன்னைக்கு அவனுக்குள்ளே பிரச்சனை பாருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து மனோ தங்கராஜ் சொல்றான் அவர் மனக்குழப்பத்துல இருக்கிறாரு அப்படின்றான். இன்னைக்கு அதுக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்குறான். பதிலுக்கு வந்து மனோ தங்கராஜ் வந்து நான் மனக்குழப்பத்தெல்லாம் இல்ல, மன அழுத்தத்துல இருக்கிறேன், ஒரு ஆமா மன அழுத்தத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பேட்டி கொடுக்குறான். மாத்தி அவனுக்குள்ளே இப்ப பிரச்சனை போயின்னு இருக்குது. இல்ல இது எப்படி தெரியுமா தலைவா? இல்ல ஒரே பாயிண்ட் இதுதான். இப்போ எப்படி தெரியுமா, டே ஏடிஎம்கே நீ ஜெயிச்சினா நான் லாரி கான்ட்ராக்டர் நான் ஓட்டிக்கிறேன், நான் ஜெயிச்சேனா நீ அதே லாரியை வச்சு நீ ஓட்டிக்கோ. போகும்போது வரும்போது வர்றதில்ல நீ பாதி நான் பாதி, நான் வாங்கினா நீ சொல்ல மாட்டேன், நீ வாங்கினா நான் சொல்ல மாட்டேன், மாட்டிக்கினா 2 பேரும் கை தூக்கிடுவோம், நம்ம 2 பேரும் பைத்தியம் சொல்லி பொண்ணு முடிவு பண்ணிட்டானுங்க. அதை கேட்ட இவன் அவன் பைத்தியன்றான், அவன் இவனை பைத்தியன்றான். 2 பேரும் மாத்தி மாத்தி மனக்குழப்பத்தை சொல்லிட்டு இருக்கிறானுங்க தவிர நடந்ததுக்கு பதில் சொல்ல மாட்டான். ஆனா எனக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா, டிஎம்கே தான் ப்ரோ. நீங்க இன்னும் எனக்கு என்ன தெரியுமா, நீங்க இன்னும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கே நினைச்சுக்கிறீங்களா? அவரு இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 2 பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் பங்காளிங்க. அது வந்து கல்குவாரி மட்டும் இல்ல, டாஸ்மார்க்லயும் பாத்தீங்கன்னா சரி, பார் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஏடிஎம்கே காரனா இருப்பான் இல்ல டிஎம்கே. பிரபு சொன்னாரு, நம்ம டிகே பிரபு 31 பார் வச்சிருக்கான் ஒரே ஆளு அப்படின்னு. அவன் டிஎம்கே காரன். அவன் அந்த மாதிரி வந்து பாரா இருக்கட்டும், ஏன் மது ஆலைகள், அதுதான் சொல்ல வந்தேன் ப்ரோ. மது ஆலை ப்ரூவரிஸ் வந்து எஸ்என்ஜே வந்து இவங்க யாரு, நம்ம சசிகலாவோடது, சசிகலா நடராஜன் எஸ்என்ஜே. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 4 ப்ரூவரிஸ் வச்சிருக்காங்க, இவங்க ஒரு 3 வச்சிருக்காங்க.